இந்த காட்டுக்குள்ள இருந்து யாரு உயிருடன் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வராங்களோ அவங்களுக்கு பரிசு. ஆமா, இது ஒரு ஆபத்தான காடு. இங்க போனவங்க யாரும் திரும்பி வரமாட்டாங்க. இந்த ஊரு பேருதான் ராஜகுடி. இங்கதான் அந்த ஆபத்தான காடு இருக்கு. அந்த காட்டுல நிறைய வளங்கள் இருக்கு. ஆனால் அந்த காட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க. போனால் உயிருடன் வர முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க போன யாரும் உயிரோட வந்ததே இல்ல. அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. இவ பேரு பொன்னி, அவன் பேரு அழகர். இவங்க 2 பேரும் 4 வருடங்களா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து காதலிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் முடிஞ்சு 1 வருடம் ஆச்சு. பொன்னி அழகர்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போகும் நேரம் வந்தது. வீட்டுக்கு வந்தால், என்ன பொன்னி, இவ்ளோ நேரம் கழிச்சு வர்ற? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க உன்னை பொண்ணு பார்க்க. அப்பா வெளியில சொல்லி வச்சிருந்த ஏதாவது நல்ல படிச்சு வேலையில இருக்க மாப்பிள்ளை இருந்தா சொல்ல சொல்லி. இப்போதான் ஒரு வரம் உனக்கு அமைஞ்சிருக்கு. அவங்க இன்னைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால நீ என்ன பண்ற, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நல்லா தயாராகிரு. அப்புறம் அவங்களுக்கு குடிக்க டீ போட்டு வை பொன்னி. என்னப்பா இப்போ திடீர்னு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றீங்க? இப்போ என்னப்பா அவசரம்? காலேஜ் முடிஞ்ச 1 வருஷம்தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாப்பா. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்பா. அட ஆமா பொன்னி, நீயும் எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருப்ப. நான் உன்னிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அவங்க பையனுக்கு இப்போதான் லீவ் திடீர்னு கிடைச்சுசான். அதான் அவங்க உடனே வர்றோம், இல்லைன்னா அவருக்கு லீவ் கிடைக்க ஒரு 3 மாசம் ஆகும், வர முடியாது, இப்பவே வர்றோம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ போய் வேகமா ரெடி ஆகு பொன்னி. அவங்க வந்துட போறாங்க, அதுக்கப்புறம் நாம பேசிப்போம். மன்னிச்சிருங்க, இது சின்ன வீடுதான், உங்களுக்கு வசதி பத்தாது. நீங்க திடீர்னு வர்றேன்னு சொன்னதுனால என்னால எதுவும் உடனே பண்ண முடியல. ஒரு கட்டில் கூட பக்கத்துல இருந்து வாங்கி வைக்க முடியல. ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. சேச்சி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. இதுல என்ன இருக்கு? நாங்களும் திடீர்னு தானே உங்கள்ட்ட சொன்னோம். நீங்களும் என்னதான் பண்ணுவீங்க? அவனுக்கு லீவ் கிடைக்காது, அதான் இவ்ளோ அவசரம். அது இருக்கட்டும், விடுங்க. பொன்னிய வர சொல்லுங்க பாப்போம். அம்மா பொன்னி, வாமா வெளியில, உன்னை பார்க்கணுமா வர சொல்றாங்க. அந்த டீயையும் கொண்டு வாமா, வந்து கொடு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு. எங்களுக்கு பொன்னிய ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகனுக்கும் பொன்னிய ரொம்ப பிடிச்சிருக்கான். நீங்க எப்போ நிச்சயம் வசிக்கலான்னு சொல்லுங்க, நாம வச்சுக்கலாம். ஆனா 3 மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவு கல்யாணம் செய்யணும். அதனால நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லுங்க, அதுபடி நாம பண்ணிக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க பொன்னி அழகரை பார்க்க வந்து இப்படி சொன்னாள். அழகர், எங்க அப்பா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சொல்லிட்டாரு. அவங்களும் என்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, உடனே நிச்சயம் வச்சுப்போம், 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசு நம்ம கல்யாணத்தை பற்றி. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்து பேசுறேன். ஆனா நான் எந்த தைரியத்துல உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறது? நான் எந்த வேலையும் செய்யல, சும்மாதான் இருக்கேன். ஆனா நாம கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட பேசினாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு அழகர் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பொன்னி அப்பா கிட்ட வந்து, மாமா, நானும் புண்ணியும் 4 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். என்னால அவ இல்லாம இருக்க முடியாது. அவளுக்கும் என்னை விட்டுட்டு வேற ஆளை திருமணம் செஞ்சு வாழ முடியாது. தயவு செஞ்சு நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கோங்க. எந்த நம்பிக்கையில நான் உனக்கு என் பொண்ணை தர முடியும்? நீ சும்மா இருக்க. ஆனா என் பொண்ணை நல்ல வேலையில கண் கலங்காம அவளை வச்சு பாக்குற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய விட்டுட்டு உனக்கு ஏன் பொண்ணை தந்தாள்? நீ அவளை எப்படி வச்சு பார்த்துப்ப? சும்மா இருக்க உன்னை நம்பி
என் பொண்ணை தந்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா, நீங்க ஏன் அப்பா அழகர்கிட்ட இப்படி பேசுனீங்க? அவன்கிட்ட இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல. ஆனா அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்பா. அவன் என்ன நல்லா வச்சு பார்த்துப்பான்ப்பா. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால அவனை தவிர வேறொரு ஆளை என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு பொன்னி சொல்லிட்டாள். ஆனால் இங்க ராஜகுடி ஊருகாரங்க எல்லாரும் ஒன்னு திரண்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குதுன்னு நாம யாருக்குமே தெரியல. ஆனால் அங்க போனவங்க யாரும் உயிரோட வரவே இல்ல. அந்த காட்டுக்குள்ள நாம ஒரு மக்கள் வச்சு பிழைக்கும் அளவுக்கு நிறைய வளங்கள் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போகவும் முடியல, போனால் திரும்ப வரவும் முடியல. அந்த காட்டுல என்ன இருந்தாலும் அதை நாம சரி செய்யணும். எப்படி செய்வதுன்னு தான் இங்க இருக்க யாருக்கும் தெரியல. அட ஆமா, ஆனா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம பேசாம ஒரு போட்டி மாதிரி அறிவிப்போம். அந்த போட்டியில் இருக்க நிபந்தனைகள் அந்த காட்டின் உள்ள சென்றால் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லி போட்டி வைப்போம். ஒருவேளை யாராவது திரும்ப வந்தால் அங்க என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுப்போம். அப்படி உயிருடன் வெளியில் வர்றவங்களுக்கு 20,000 பரிசு கொடுப்போம். இதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. நாம ஏதாவது செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சுதானே ஆகணும். ஆனா நாம சுயநலத்துக்காக மத்தவங்களோட உயிரை பணயம் வைப்பதா? இது பாவம். அப்படி செஞ்சா அப்பாவிகள் என்ன நடக்குதுன்னே தெரியாம இறந்து போயிடுவாங்க. ஆமா, ஆனால் நாம ஒன்னும் யாரையும் கட்டாயப்படுத்த போறதில்ல. அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள போவாங்க. நாம அந்த காட்டுக்குள்ள போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிதானே அவங்கள அனுப்ப போறோம். அப்போ அது அவங்களுடைய முடிவுதானே. நாம வற்புறுத்த போறதில்ல. அதனால இத செஞ்சுதான் பாப்போமே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு முடிவு ஊருக்காரங்க எடுக்கறாங்க. இங்க பொன்னிய திருமணம் செய்ய கேட்டும் அவங்க அப்பா இப்படி சொன்னதை நினைச்சு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் மனசில் பொன்னியை எப்படியாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட படுத்துறையில் உட்கார்ந்திருந்தான். அப்போ அந்த போட்டியோடைய செய்தி ஊரெல்லாம் மைக் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சாங்க. அவன் என்ன இது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு காதுல வாங்கினா. காட்டினுள்ள போயிட்டு திரும்ப வந்தால் 20,000 பரிசுன்னு சொன்னதை கேட்டு எப்படியாவது இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வெளியில் வந்தா உயிருடன் நாம் அந்த காசை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா நம்மள நம்பி பொன்னியுடைய அப்பா அவளை கல்யாணம் செஞ்சு வைப்பார். ஒருவேளை நான் வரல அப்படின்னா பொன்னி இல்லாம வாழ்றதும் நான் இல்லாம போறதும் ஒண்ணுதான். அதனால இந்த போட்டிக்கு நான் போறேன். கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள ஒன்னும் இருக்காது. நான் உயிருடன் வந்துருவேன் அப்படின்னு மனசில் யோசித்துக் கொண்டு ஊருகாரங்களை பார்த்து காட்டுக்குள்ள போவதை சொல்ல போனான். நான் இந்த காட்டுக்குள்ள போறேன். நான் திரும்ப வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்க யாராவது பொன்னிக்கிட்ட போய் அவளை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. அவளுடைய அப்பா சொன்ன மாதிரி அவளை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லுங்க. இந்த பரிசு தொகை 20,000 ஒரு 10,000 மட்டும் அவளுக்கு கொடுத்துருங்க. இது முழுக்க முழுக்க உன்னுடைய விருப்பம். அங்க போனவங்க யாரும் திரும்ப வந்ததே இல்ல. அங்க உள்ள போனால் நீ வெளியே வருவியான்னு யாருக்கும் தெரியாது. 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ போயிட்டு வெளியே வரணும். ஒருவேளை நீ வரல அப்படின்னா நாங்க நீ சொன்ன மாதிரி 10,000 பொன்னிக்கு கொடுக்கறோம். அவன் பொன்னிக்கிட்ட கூட சொல்லாமல் அவன் பொன்னி மேல வச்சிருக்க அன்புக்காக அவனுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் காட்டுக்குள்ள போனான். அவன் காட்டுக்குள் போன செய்தி தெரிஞ்ச பொன்னி அவனை நினைச்சு அவனுக்கு என்ன ஆகுமோ, திரும்ப வருவானா மாட்டானா அப்படின்னு நினைச்சு அழ ஆரம்பிச்சா. அப்போ அழகர் ஓரளவுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஊருக்குள்ள வர்றதுக்கு வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வர்ற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு. உடனே அது வர்றதுக்கு முன்னாடியே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அது அவனை துரத்த ஆரம்பிச்சது. அது என்னன்னு தெரியாமல் அவன் பயந்து போய் நம்ம கதை இன்னைக்கு முடினதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிந்து உட்கார்ந்திருந்தான். ரொம்ப தூரம் ஓடி ஓடி அவன் களைச்சு போய் கீழே விழுந்துட்டான். அது அவனை பிடிக்க போகுது. அவனால இதுக்கு மேல ஓட முடியல. 2 நாள் முடிய வெறும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அதனால அவன் வரப்போவதில்லை அப்படின்னு அவன் சொன்னதை சொல்றதுக்காக பொன்னியுடைய தோழி அவள் வீட்டுக்கு போய் அவன் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருந்தாள்.
அப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து, வாங்க, அங்க வாங்க, அங்க அழகர் வந்துட்டான், வேகமாக வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அழகர் உயிருடன் வந்துட்டான். அங்க என்ன இருந்தது, என்ன நடந்துச்சு? நீ உயிரோட வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் காட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப ஊருக்குள்ள வர்றதுக்கு வரும்போது ஏதோ ஒண்ணு என்னை துரத்துனுச்சு. நான் ஓடி ஓடி ஒரு அளவுக்கு மேல ஓட முடியாம களைத்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு விழுந்துட்டேன் கீழே. அப்போ நான் பார்த்தது நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி பேயோ வேற எதுவோ இல்ல. ஒரு புலி. ஆமா, ஒரு பெரிய கோவத்தோட இருந்த கொடூரமான புலி. அது பசியோட என் பக்கத்துல வந்து உருமுனிச்சு. நான் அதுகிட்ட, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் உனக்கு என்ன வேணாலும் தர்றேன், இப்போ என்னை விட்டுரு, நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுரு, நான் ஓடி போயிடுறேன், நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு தேவைப்படுகிற எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அது, ஓஹோ, உன்னை நான் இப்ப விட்டால் நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து தருவ. அது வரைக்கும் நான் என் பசியை அடக்கி கொண்டிருக்கணுமா? என்ன பார்த்தால் உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இன்னைக்கு நீ தான் எனக்கு இறை. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், தயவு செஞ்சு என்னை நம்பு. இப்போ என்னை நீங்க இருந்து விட்ட அப்படின்னா நான் உனக்கு நல்ல சாப்பாடு தருவேன். என்ன சாப்பிட்டா உனக்கு அது கிடைக்காது. என்னை விட்டு விடு, நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். உன்னை நான் இங்க இருந்து எதுக்கு விடணும்? இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பெரிய இறை நீதான். இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட என் கூட சண்டையிட்டு ஜெயிச்சு ஊருக்கு தப்பி ஓடிரலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் என்னை விட அவங்க வலிமையானவர்களா? அப்படின்னு பேசிட்டு கடிக்க போனது. அப்போ அவன் திடீர்னு, நிறுத்து, ஒரு நிமிடம், நான் சொல்றத கேளு. இப்போ நான் இந்த பக்கம் வரும்போது அந்த மலையை கடந்துதான் இங்க வந்தேன், நீ இருப்பது தெரியாம. அப்போ நான் வரும்போது அந்த பக்கம் இருந்த காட்டுல ஒரு பெரிய சதையா வச்சுக்கிட்டு பெரிய உருவமாக இருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன். நீ என்ன சாப்பிட்டா அப்படின்னா உனக்கு உன்னுடைய பசி கூட போகாது. நான் சின்ன உருவந்தான், ஆனா நீ அவனை வேட்டையாடுனா உனக்கு 1 மாசத்துக்கு பசிக்காது. அந்த அளவுக்கு பெரிய மனிதன். நீ அந்த மலையை தாண்டி போய் அவனை வேட்டையாடி சாப்பிட்டு பாரு. நீ வர்ற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட புலி, நீ இங்கேயே இரு, நான் உடனே அவனை சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அழகர் எழுந்து ஊரை பார்த்து ஓடி வந்துட்டான். நீ ரொம்ப புத்திசாலிதான். இந்த அளவுக்கு யோசித்து அங்கிருந்து தப்பி வந்துட்ட. ஆனால் அந்த புலி அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்றது? ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும். இல்ல இல்ல, நான் சொன்ன அந்த மலையை தாண்டி போனால்தான் அதோட காட்டுக்கு அது போக முடியும். மறுபடியும் அது திரும்ப வராது. யாரும் பயப்படாதீங்க, அந்த மலையை தாண்டி போனால் வர முடியாது. அவன் உடனே பொன்னியோடைய அப்பாவை பார்க்க போனான். நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு தொழில் வச்சு பொன்னிய நல்லபடியா கண் கலங்காம பாதுப்பேன். என்கிட்ட இப்போ கையில ஒரு சின்ன தொழில் தொடங்குற அளவுக்கு காசு இருக்கு. என்னால இவளை விட்டுட்டு வாழ முடியாது. என்னை நம்பி கல்யாணம் செஞ்சு தாங்க. நான் நீங்க கஷ்டப்படுற மாதிரி அவளை ஒரு நாளும் நடத்த மாட்டேன். நான் பார்த்தேன் உன்னுடைய அன்பை. எப்போ நீ என் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு உன் உயிரை கூட ஒரு பொருட்டா மதிக்காம அந்த காட்டுக்குள்ள போனியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என் பொண்ணு ஒரு நல்ல பையனை தான் தேர்வு பண்ணியிருக்கான்னு. நானே பார்த்தாலும் என் பொண்ணுக்காக உயிரை கொடுக்கற ஒருத்தனை பார்க்க முடியாது. உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. இங்க அவன் அவள் மேல இருந்த காதலுக்காக என்ன வேணுமானாலும் செய்ய தயாராயிருந்தான். அதுதான் ஒரு உண்மையான காதல். அவனுடைய புத்திசாலித்தனமும் தான் அவனை காப்பாற்றியிருக்கு.